வாத்தியார் போஸ்ல கிழிச்ச? இப்ப உன்னையே கிழிச்சிடுறேன். இப்போ உன்னால என்னடா பண்ண முடியும்? அவனை பீஸ் பீஸா கிழிங்கடா. அம்மா தாயே, நீ கொடுத்த பணம் ஆஸ்பத்திரி செலவுக்கே பத்தாது. ஆளை விடு. பாடி என் தபளக்கஜா, உன் பணக்கார திமிரையெல்லாம் பங்களாக்குள்ளே வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிட்ட போஸ்டரோட சேர்த்து உன்னையும் பச போட்டு ஒட்டிடுவேன். ஒழுங்கா மரியாதையா உங்க ஆளுங்க கிழிச்ச போஸ்டரை எல்லாம் நீயே வந்து ஒட்டிருமா? என்னது நானா? பின்ன உங்க வாத்தாலே வர சொல்றேன். ஒன்னதான் ஒட்ட போறியா இல்லையா? முடியாது. முடியாதா? ஒரே குத்து உன் டப்பாக்கார அப்பளம் ஆயிரும். அப்புறம் நடந்தான் போகணும். மரியாதை ஒட்டு. நான் என்ன பண்ணுவேன்? நீ அடிச்சுக்கிட்டா லெவலா ஒட்டு. வாத்தியார் நல்லா தெரியணும். நல்லாவே ஒட்டுற. போஸ்டர் ஒட்டுனத சொன்னேன். சாதிச்சிட்டோம். உனக்கு திருப்தி தானே? அதனால தான் சொல்றேன், இந்த நாள ஹாப்பியா கொண்டாடுவோம். இப்ப எல்லாரும் கூட வாங்க. கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். ஏய், அந்த கார்ல வேண்டாம். பரீட்சைக்கு நம்ம இந்த கார்லயே போலாம்டி. ஓகே, வித் ப்ளஷர். டிரைவர் ஃபாலோ மீ. நல்ல வேலை, கூட்டம் இல்லாத இடமா பார்த்து கூட்டிட்டு வந்தியே. ஆமா, இந்நேரம் உன் விரோதி எங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கானோ? ஏய், அடுத்த ப்ரோக்ராம் பத்தி பேசுறேன். தாஜ் போலமா, சோலா போலமா, தவிர போல? வேணாம்ப்பா. வாங்கிங்கக்கா. வேணாம் சொல்றேன்ல. எனக்கு வேணாம். அவங்களுக்கு வேணா கொடு. அவங்க எல்லாம் பார்த்தா சுண்டல் வாங்குற முன்ன மாதிரி தெரியலக்கா. நீங்க தான் நல்லா அழகா இருக்கீங்கக்கா. அப்படின்னா நீ என்ன லவ் பண்றியா? என் பேட்டிய காப்பாத்துங்களே. இங்க யாருமே இல்லையா? ஓடி வாங்கல. தம்பி, என் பேட்டி நரமாச கர்ப்பிணி. வலியால துடிக்கிற தம்பி. அவ புருஷ வேலைக்கு போனவ இன்னும் வரல தம்பி. வா, உள்ள வா தம்பி. தம்பி வந்து பாரு. மெதுவா. ஐயா, உடனடியா ஒரு உயிரை காப்பாத்தியாங்க. உங்க பிரசல வேலை செய்யற ஆரம்பத்தோட பொண்டாட்டி பிரசவத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆபரேஷன் பண்ணா தான் பிழைக்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. கணவங்கிற முறையில ஆரம்பம் வந்து கையெழுத்து போட்டாங்கன்னு. தயவு செஞ்சு அவனை கூட அனுப்பிச்சு வைங்கய்யா. உன்னை தவிர வேற யார் வந்து கேட்டிருந்தாலும் போனா போதுன்னு அவனை அனுப்பிச்சு வச்சிருப்பேன். இப்ப நீ வந்து கேட்கறதுனால அவனை அனுப்ப மாட்டேன். மரியாதையா வெளியே போயிடு. ஐயா, என் மேல உள்ள கோபத்தை வச்சுக்கிட்டு அநியாயமா உயிரை பழி வாங்கிறாங்க. தயவு செஞ்சு அவனை அனுப்புங்க. அனுப்ப முடியாது. போடா. போறேன். ஆனா நான் மட்டும் இல்ல, அவனை அழைச்சிட்டு தான் போவேன். எவன் தடுக்கிறேன்னு பாப்போம். போடா.
உன் முன்னாடி ஹாஸ்பிடல் சீரியஸா இருக்கு, சீக்கிரம் வா. இந்த கதவை தாண்டி போறதுக்கு இங்க இருக்கிற காத்தே பயப்படும், நீ ஏமாத்திரம். நான் எதையும் தாண்டி போவேன்டா. யாரு யாருன்னு கேக்குறல? யார் நீங்க? ஏய், நல்லா பார்த்து சொல்லு. என்ன தெரியல? எனக்கு தெரியாது. மரியாதை அங்க இருந்து போயிடுங்க, இல்லைன்னா கூச்சல் போடுவேன். ஏய், கூச்சல் போட்ட உன் உடம்புல ரத்தம் ஓடாது, இந்த குடிசைக்குள்ளதான் ஓடும். ஜாக்கிரதை. ஆமா, அடிக்கடி என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு பணப்பெட்டியோட வர்றாள, அதுக்கு என்ன காரணம்? நீ யாரு, உன் தம்பி யாரு? உன் தம்பிய நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறமும் உன் ஆபரேஷனுக்காக செலவு பண்ணாலே என் பொண்டாட்டி, அவளுக்கு உனக்கு என்ன உறவு? உன்கிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். இல்ல ஜெயிலுக்குள்ள இருக்கிற உன் தம்பிக்கு சமாதி கட்டிடுவேன். சொல்லு. என்ன விட்டுடுங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாது. தெரியாது? மேலே நீ உண்மை சொல். என்னது என்னது? நடந்ததுக்கெல்லாம் காரணம் அந்த முத்து மாணிக்கந்தா. லட்சுமிமா ரொம்ப நல்லவங்க. சொத்து அவளுக்கு திரும்ப கிடைக்கணும்னு அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. அவ விருப்பப்படி அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருப்பா, அதான் ஆசை.
ஏம்பா ஒருத்த விலங்கோட தப்பிச்சு இந்த வண்டியில் வந்தானே அவன் எங்க? हमको मालूम नहीं साहब. யோ நல்லா தேடி பாருங்க ஐயா. வண்டியில இல்ல சார், அவன் தப்பிச்சுட்டான். உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. எனக்கும் ரேவதிக்கும் நாளைக்கு கல்யாணம்டா. உனக்கு இன்னைக்கு கருமாதிடா.